ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறோம். அதனால் தம்பிக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸும் ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டும் எடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவனுக்கு பவுடர் அடிச்சுலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு ஃபேஸில் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ணவே விட மாட்டான். போட்டு வச்சுட்டு அதுக்கு பவுடர் அடிச்சிட்ருக்கேன், விடவே மாட்டேன்ட்டா, கையை பிடிச்சிட்ருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியை பார்க்க என் ஃப்ரெண்டு வந்திருந்தா, அதனால் அவள் அப்படியே விளையாட்டு காமிச்சிட்ருந்தா. அதனால் நானும் அப்படியே தம்பியை ரெடி பண்ணிட்டேன். க்யூட்டாக இருந்துச்சு, அவளை பார்த்து சிரிச்சுட்டு விளையாண்டுருந்தான் தம்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவனுக்கு ஹேருக்கு போடுற அவனுக்கு பார்த்திங்கன்னா முடி இல்லை. குடுமி போட்டு பூ வச்சு ஃபோட்டோ எடுத்து அழகாக இருக்கும். குடுமி போடுற அளவுக்கு அவனுக்கு இன்னும் முடி வளரல. அதனால் ஹேர் ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்து வாங்கிட்டுருக்கேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ தம்பிக்கு போட்டு பார்த்து வாங்கிட்டுருக்கேன். இப்படியோ ஒன்று ஃபைனல் பண்ணி வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோக்கும் வந்துட்டோம். இதுதான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்டூடியோக்கு வந்து தம்பியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் போட்டு விட்டுட்டு வாங்கினதெல்லாம் போட்டு விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். க்யூட்டாக இருந்தான், அழகாக பாப்பா மாதிரி. அப்படியே அவனையும் ரெடி பண்ணி ஃபோட்டோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நானும் அம்மாவும் ஒரு பக்கம் நின்று அவனுக்கு விளையாட்டு காமிச்சிட்ருக்கோம். தம்பி விழுந்துருவான்னு சொல்லிட்டு மாமா அந்த சைட்லேயே நின்றுட்டுருந்தாங்க. நான் வந்துட்டு கேமராமேனுக்கு பின்னாடி நின்று அவனுக்கு விளையாட்டு காமிச்சிட்ருந்தேன். ஆனால் அந்த கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸில் அவன் சிரிக்கவே இல்லை அவ்வளோக்கு. ஒரு மாதிரி தான் இருந்தான். ஃபோட்டோ அந்த ஃப்ளாஷ் அடிக்கிறனால அதையே பார்த்துட்டு இருந்தான், சிரிக்கவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் கீழே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கோம். கேமராமேனும் பார்த்திங்கன்னா அவனுக்கு சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தார். அவன் திருன்னு முழிச்சிட்டே இருந்தான், சிரிக்கவே இல்லை. சரி, நான் முன்னாடி போயிட்டு மாமா பின்னாடி போய் சிரிப்பு காட்ட சொன்னேன். அப்போயும் அவன் சிரிக்கவே இல்லை. அப்படியே இப்படியே எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த காஸ்டியூமுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தம்பியை. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி எடுத்து கொடுத்துருந்த தம்பிக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ அவனுக்கு, இந்த ட்ரெஸ் அவனுக்கு. க்யூட்டாக இருந்தான். அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு தம்பியை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி வரும். சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் தம்பிக்கு. அதையும் போட்டு அவனை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான், கேஷுவல் ஆகிட்டான். இந்த காஸ்டியூம்லேயும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்த ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு தம்பிக்கு எடுத்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு பாப்பா ட்ரெஸ்ஸில் இந்த ஃபோட்டோ எனக்கு எல்லாத்துக்கும் ஃபேவரட் ஆயிடுச்சு. பாப்பா ட்ரெஸ்ஸில் ஒரு 2-3 ஃபோட்டோ, அப்புறம் இந்த ட்ரெஸ்லேயும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். க்யூட்டாக இருந்தான் தம்பி எல்லா ஃபோட்டோலேயும். 2 ஃபோட்டோ மட்டும் ஃப்ரேம் போட்டு வாங்கியிருந்தோம். இது ஒன்று, இது ஒன்று. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.